ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் சத்யவான் சாவித்திரி கதைகளில் அடுத்த பகுதியான சத்யவான் சாவித்திரியின் திருமணம் பார்க்கலாம் வாங்க. அஸ்வபதி தான் கூட மந்திரிகள், குருநாதர்கள், ராஜரிஷிகள்னு எல்லார் கூடயும் காட்டுக்கு போகிறாரு. துய்மத் சேசனை சந்தித்து தன்னோட நோக்கத்தை தெரிவிக்கிறாரு. அதை தெரிஞ்ச அவருமே ரொம்ப வியப்பாயிட்டாரு. மந்திர தேச மகாபிரபுவே, உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு! நாடு, கண் பார்வைன்னு எல்லாம் இழந்த என்ன பொருள்படுத்தி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். உங்கள் மகா சாவித்திரியை நினச்சி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சத்யவான் உண்மையிலே கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு துய்மசேசன் தன்னோட விருப்பத்தையும் தெரிவிக்கிறாரு. சத்யவானோட விருப்பத்தை தெரிஞ்சுக்க நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு அஸ்வபதி சொல்கிறாரு. எங்கள் விருப்பம்தான் அவனுடைய விருப்பம், இருந்தாலும் நீங்களே அவன்கிட்ட நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சத்யவானை கூப்பிடுறாரு துய்மசேசன். அப்போ தான் கூட நிறையா காய், கனிகள், தேனோட வந்து நிற்கிறாரு சத்யவான். ஒரு கையில் கோடாரி, இன்னொரு கையில் பழக்கூடை அப்படின்னு ஒரு தொழிலாளி மாதிரி தெரிகிறாரு. ஒரு ராஜகுமாரனின் அந்த தோற்றம் அஸ்வபதிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பால்நிலா போல் ஒளி முகம், அதில் அரும்பு மீசை, கவர்ந்திருந்த கண்கள்னு சத்யவானோட தோற்றம் அஸ்வபதியை மயக்குனது. உடன் வந்த மந்திரிகள், ரிஷிகள் எல்லாருமே அவனை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. தப்பி தவறி யாருமே அவன் ஒருவருடன் இருப்பான் அப்படிங்கிறத வெளிப்படுத்தவே இல்லை. அவன்கிட்ட விருப்பத்தை கேட்குறாங்க. தந்தையே, வனவாசியான எனக்கு எதுக்கு திருமணம்? நான் இப்போ இருக்கிற நிலமையில் ஒரு இளவரசியை எப்படி பாதுகாக்க முடியும்? ஒரு பக்கம் சிங்கங்களோட கர்ஜனை, மறுபக்கம் யானையின் பிளிரல். இந்த சத்தத்துக்கு நடுவில் வாழ்கிற நமக்கு எதுக்கு தந்தையே இதிலெல்லாம் விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நானும் சொல்லிட்டேன், ஆனால் சாவித்திரி உன்னைய தான் கல்யாணம் பண்ணணும் மன உறுதியோடு இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. தந்தையே, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இனி எல்லாமே உங்கள் விருப்பம். ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். திருமணத்துக்கு பின்னாடி என்னையும் உங்களையும் அவங்களோட அரண்மனைக்கு அவங்க கூப்பிடவே கூடாது. இழந்த நாட்டை மீட்டு ஒரு அரசனாக தான் நான் போவேன். அதுவரை சாவித்திரி காட்டில் தான் வாழ்ந்தாகணும். சம்மதம் அப்படின்னா எனக்கு எந்த தடையுமே இல்லை அப்படின்னு சத்யவான் சொல்லிடுறாரு. அவருடைய சுயமரியாதை உணர்வு அஸ்வபதிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அரசே, உங்கள் மகனின் உணர்வை நான் மதிக்கிறேன், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அஸ்வபதி சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க. கூடவே இவ்வளோ உறுதி மனம் படைத்தவன் ஒரே ஆண்டில் இறந்து போக போகிறாங்கிறத தெரிஞ்சு எல்லாருமே கவலைப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி நல்ல முகூர்த்த நாளில் சாவித்திரி சத்யவான் கரம் பிடிக்கிறாங்க. கண்ணீரோட அஸ்வபதி தன் மகளை பிரிய நேரும்போது, மகளே, இக்காரணத்தை கொண்டும் சத்யவானுக்கு வரப்போகும் ஆபத்து பற்றி தெரியவே கூடாது. எப்படி அதை நீ வெல்ல போறியோ அதுவும் எனக்கு தெரியலை. என் 18 ஆண்டுகால தவத்தின் பயன் நீ. உன்னை அந்த பராசக்தி தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. தந்தையே, மகிழ்ச்சியாக புறப்படுங்க. நான் சீரும் சிறப்புமாக கண்டிப்பாக வாழ்வேன்னு உறுதியாக நான் நம்புகிறேன். நாரதர் சொன்ன ஏகாதசி, துவாதசி, திரியோதசி விரதம் தான் என் பலமே. நானா அந்த யமனான்னு ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மன உறுதியோடு தான் பேசுகிறாங்க சாவித்திரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருந்ததா? இனி வர்ற வாரங்களில் நம்ம அடுத்த பகுதியான சத்யவானின் நிகழ்ச்சி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.